இவங்கதான் நான் ஏற்கனவே சரியா ரெடி பண்ண ஃபைல மாத்தி இம்புட்டு குழப்பமும் பண்ணதுக்கு காரணம் இவங்கதான். இப்படி பண்ணவங்களை அடிக்காம என்ன பண்ண சொல்லுது அத்தை? என்ன புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. இவங்க பொய் சொல்றாங்க. என் மேல வீண் பழி போடுறாங்கம்மா. இவங்க ஸ்கூல் இழுத்து மூடினதுக்கு யாரு காரணம்னு ஒரு உலகத்துக்கே தெரியும். நீங்க கொண்டு வந்த பேப்பர்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம கையெழுத்து போட்டது உங்க தப்பு. இதுல நீங்க என்ன வந்து குறை சொல்றீங்களா? அதானே ஒன்னா இல்லாததையும் பொல்லாததையும் என் பையன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்க. வசந்த பொறுப்புல நீ இருக்க. நீ கொண்டு வந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியாம கையெழுத்து போட்டது நீ. அத்தை, சும்மா நான் படிக்காம ஒன்னும் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் படிக்கலனாலும் படிச்சவங்கள கூட வச்சிருந்ததா ரெனிவல் ஃபைல ரெடி பண்ணேன். அத சேராதவங்க கூட சேர்ந்து அவங்க பேச்ச கேட்டு ஃபைல மாத்தி வச்சது உங்க பையன்தான். சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு திருட்டுத்தனம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அத்தை, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயத்துல நீங்க இவங்களுக்காக தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாதுதான். அப்படித்தானே இத்தனை நாளும் நான் இருந்திருக்கேன். அதனால எல்லாரும் என்ன கிள்ளுக்கறியா நினைச்சு நடந்துக்கிறீங்க. அத்தை, நீங்க தேவையில்லாம பழச இதுல முடிச்சு போட்டு பேசாதீங்க. என்னது? நானா பழச முடிச்சு போட்டு பேசுறேன்? நீதான் இவனை இன்னும் பழைய மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்க. இவன் திருந்திட்டான்னு சொன்னாலும் நம்பாம இன்னும் இவனை கெட்டவனாவே பாத்துக்கிட்டு இருக்க. நீங்க தான் இவங்க குணம் தெரியாம நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல் நாள் சரி பார்த்து நம்ம வீட்ல இருக்கிற பீரோக்குள்ள வச்ச ஃபைல் எப்படி அடுத்த நாள் மாறும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சொல்லுங்க. நான் எந்த ஃபைலையும் பார்க்கவும் இல்ல, அத நான் மாத்தி வைக்கவும் இல்ல. இவங்க சொல்ற கதையை நீ நம்பாதமா. ஒரு கெட்டவன் நல்லவனாவே மாறக்கூடாதுல. இப்படி திருந்தினதுக்கு அப்புறம் அசிங்கப்படுறதுக்கு நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிருக்கலாம். டேய், சும்மா உங்க அம்மா முன்னாடி நடிக்காத. அவங்க நம்பலா நீ திருந்திட்டேன்னு. நான்லாம் நம்ப மாட்டேன். நீ ஒண்ணும் நம்ப வேண்டாம். பெத்த ஆத்தா எனக்கு தெரியும் அவன் திருந்திட்டான்னு. அவன் திருந்தி நல்லவனா மாறிட்டான். நீதான் இப்ப எல்லாத்தையும் தப்பு தப்பா பாத்துட்டு இருக்க. அதான் உன் கண்ணுக்கு அவன் கெட்டவனாவே தெரியறான். நான் இவங்கள தப்பா நினைக்கிறேன். ஆமா, நீதான். நீ படிக்காம கையெழுத்த போட்டுட்டு என் மகனை குறை சொல்றியா? அத்தை, இது படிக்காததுனால மட்டும் வந்த பிரச்சனை இல்ல. ஃபைல மாத்தி வச்சதுனால வந்த பிரச்சனை. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? திரும்ப திரும்ப நான் படிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. தப்பு நடந்தது நான் படிக்காததுனால தான் தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே நான் பதவியில இருந்து வந்திருப்பேன். நம்மளால எந்த தப்பும் என் மாமா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். ஆனா தப்பு நான் பண்ணல, உங்க பையன் தான் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? உன் அப்பாவோட ஆசையில கொஞ்சம் கூட உனக்கு பங்கே இல்லையா? அவங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற பள்ளிக்கூடத்தை இப்படி அழுகணும்னு நினைக்குத? என்ன ஜென்மம் நீ எல்லாம்? 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணதுதான் தப்பு. அந்த பதவியில இருக்கிற நீதான் பார்த்து சூதானமா நடந்திருக்கணும். அதை விட்டுப்புட்டு ஏதோ ஃபைல் மாறி போயிடுச்சுன்னு சப்பக்கட்டு கட்டுற. இதானா நீ அந்த பதவியில இருந்து அந்த ஸ்கூலை ஒழுங்கா பாத்துக்கிற லட்சணமா? இவனுக்கு அம்புட்ட அறிவெல்லாம் இல்லம்மா. ஐயோ அத்தை, நான் சொல்றேன் நிறுத்துவீங்களா? அதான் எல்லா போராட்டமும் நடந்து முடிஞ்சிருச்சுல. திரும்ப நடந்த விஷயத்த பேசி ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நானும் மாமியார் மருமக சண்டையில குறுக்க வரக்கூடாதுன்னு பார்த்தா எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? இந்த பாருங்க, தப்பு யார் பண்ணிருக்காங்கன்னு மேல இருக்க என் மாமனுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் அவர் நிச்சயம் தண்டிப்பாரு. டே மாப்பிள, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு உள்ள விடா. டா, உன் மான கூட்டு போ. விட்டா பேசிக்கிட்டே சண்டையை வளர்த்துக்கிட்டே இருப்பா. போக்கா.
வாடா தப்பு. இந்த இடத்துக்கு பொறுப்பேத்திருக்கேன். ஹே, என்ன சொல்ற? நீ எப்படி ஏன் இடத்துக்கு வர முடியும்? ஏண்டி, படிப்பறிவே இல்லாத முட்டாள் நீ இந்த பதவிக்கு வரும்போது படிச்ச நான் வர்றது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? நல்லா காமெடி பண்ற. இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுற சாரா? எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டு பிரிச்சுக்கிறதுக்கு. அதிகாரம், பதவி. உன்னை பதவியில இருந்து தூக்குனவங்க என்ன இந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் இங்க இருக்கேன், நீ அங்க இருக்க. தட்ஸ் ஆல். நீ இந்த பதவியில இருக்க தகுதியே இல்லைன்னு உன்னை நீயே நிரூபிச்சிட்ட. அதான் உன்னை இந்த பதவியில இருந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டோம். பதிலுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும்னா நீ உன் பக்கம் இருக்கிற ஆளுகளை ஒண்ணாக்கி எனக்கு எதிரா சதி பண்ணி என்ன இந்த பதவியில இருந்து தூக்கிட முடியுமா? எனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னது? கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காக. நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தவன். அட என்னம்மா நீ புரியாமலே பேசிட்டு இருக்க? நீ இந்த பதவிக்கு ஒழுங்கா வந்து அதுக்கு தகுதியான விஷயத்த செயல்படுத்தலன்னு உனக்கு ஓட்டு போட்டவங்க முதல் கொண்டு உனக்கு தகுதி இல்லைன்னு மொத்த வாத்தியாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிர்வாகிகளும் சேர்ந்துதான் உன்னை தூக்குறதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றது? அதான் நீயே எல்லாத்தையும் போட்டு போட்டு காட்டிட்டியே. எல்லாருமே இந்த பதவிக்கு படிச்சவங்க தான் வேணும், அப்பதான் இந்த ஸ்கூலை காப்பாத்த முடியும், பசங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்னு நம்புறாங்கம்மா. அதுக்குதான் படிச்ச என்ன இந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அது புரியாம உனக்கு தகுதி இருக்காது இதுன்னு பேசி தெரியாத. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் சொன்னா கேட்க மாட்டேன்னா யார் சொன்னா ஒத்துப்ப? உன் புருஷன் உன்னை தகுதி இல்லாதவன்னு சொன்னா அப்போ நம்புவியா? என்ன பாக்குற? இந்த தகுதி நீக்க லெட்டர் உனக்கு எதிரா உன் புருஷன் செந்திலும் தான் கையெழுத்து போட்டிருக்கான். அதிர்ச்சியா இருக்கா? அவன் ஒன்னும் உன்ன மாதிரி படிக்காமல கையெழுத்து போடல, நல்லா படிச்சு பார்த்துதான் கையெழுத்து போட்டிருக்கான். பாக்குறியா? இதுல என்ன இருக்குன்னு வேணா உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உன் புருஷனோட கையெழுத்து தெரியும்ல. பாரு.
என்ன இப்போ ஒத்துக்கிறியா? உனக்கு தகுதி இல்லைன்னு என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைச்சியே, இப்போ என்ன ஆச்சு? உன் ஆட்டம் லோ. உனக்கெல்லாம் வீட்ல இருக்க அடுப்படிதான் சரியான இடம். அதுக்குதான் நீ கரஸ்பாண்டன்ட். படிக்காத நீ இந்த இடத்துக்கெல்லாம் ஆசைப்படாத. பா. இந்த தகுதி நீக்க லெட்டர் உனக்கு எதிரா உன் புருஷன் செந்திலும் தான் கையெழுத்து போட்டிருக்கான். இதுதான் சரியான நேரம். நம்ம கையெழுத்து போட்ட விஷயத்த இப்பயாவது சொல்லிட வேண்டியதுதான். அமுதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். யார் என்ன நினைச்சாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நான் என்னைக்கும் உனக்கு ஆதரவா இருப்பேன்னு நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே? என்ன சமாதானம் பண்றதுக்காக நீங்க அடிக்கடி சொல்ற போய் தானே? என்ன சொல்ற அமுதா? என்னை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் நினைக்கிறீல்ல? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு மத்த யாரு தப்பா நினைச்சாலும் அத பெருசாலாம் எடுத்துக்க மாட்டா. ஆனா கைப்பிடிச்ச புருஷனே தப்பா நினைச்சான்னா அதை விட பெரிய தண்டனை ஒரு பொண்ணுக்கு இல்ல. எதுக்கு அமுதா நீ எம்பிட்டு பெருசா யோசிக்கிற? நான் எதுவும் பெருசா யோசிக்கல. எனக்கு நடக்கிறது எல்லாமே பெருசாவே தான் நடக்குது. யார் யாரோ நான் படிக்கல, முட்டாள், எதுவுமே தெரியாதவன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பெருசா வலிக்காது. நான் என்னைக்கும் அடுத்தவங்க நம்மளை பத்தி நினைக்கிறத பெருசா எடுத்துக்கிட்டதும் இல்லை. ஆனா நாம யார பெருசா நம்புறோமோ அவங்களே நம்மள முட்டாள்னு நினைக்கும் போது மனசுல ஒரு வலி வரும்ல. அதை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாதுங்க. நான் உன்னை என்னைக்காவது அப்படி சொல்லிருக்கேனா? நான் அப்படி சொன்னது இல்லையே. நீங்க சொல்லல, செஞ்சே காமிச்சிட்டீங்க. எழுதியும் நிரூபிச்சிட்டியல்ல. உங்க கையெழுத்து தலையெழுத்த மாத்தோன்னு நினைச்சேன். என்னையே ஏமாத்திட்டியல்ல. நான் தகுதி இல்லாதவ, இந்த கரஸ்பாண்டன்ட் போஸ்டிங்ல இருக்க கூடாதுன்னு எல்லா வாத்தியார்களும் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போடும்போது நீங்களும் எனக்கு எதிராக அதுல நான் தகுதி இல்லாதவன்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க. நான் உன்னை தகுதி இல்லாதவன் நினைச்சு கையெழுத்து போடல. சூழ்நிலை என்ன போட வச்சிருச்சு. இத நான் உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா நீ பேச விடாம என்ன கூட்டிட்டு வந்துட்ட. அதோட நைட்டும் உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஆனா பேச முடியல. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லி என்னங்க ஆக போகுது? அமுதா, அந்த இடத்துல நான் உன்னோட புருஷனா யோசிக்கல. ஒரு வாத்தியாரா ஸ்கூலுக்கு எது நல்லதுன்னு தான் யோசிச்சேன். அதுக்கு தான் அப்படி பண்ணேன். அப்ப என்ன சொல்ல வரிய? நான் படிக்காததுனாலதான் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரியலா? ஃபைல் மாறினது நீங்க கூட நம்பலல்ல? ஐயோ அமுதா, அப்படி இல்ல. என்ன இருந்தாலும் நீ அதை படிக்காம கையெழுத்து போட்டதுனால தானே தப்பு நடந்துச்சு. நான் உனக்கு என்னைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி
தப்பான விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் தப்பு தானே. எல்லாரும் உன்னை வேணும்னு தப்பு சொல்லல, நீ பண்ண விஷயம் அப்படி. இதுல நான் மட்டும் என் பொண்டாட்டி சரியானவன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணா அது தப்பா தானே இருக்கும். 4 பேருக்கு முன்னாடி உங்களை நீங்க சரின்னு காமிச்சுக்க என்னைய விட்டு கொடுத்துட்டீங்க. முதா, நான் வேணும்லாம் பண்ணல. அவங்க சொல்றதும் ஒரு பக்கம் நியாயமா தானே இருக்கு. அது ஏன் உனக்கு புரியல? அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி என்னைய படிக்காதவ அறிவில்லாதவன்னு சொல்றிய, அப்படிதானே? ஆமா, அதானே உண்மை. நீ படிக்காதவ தானே, அதை ஏன் உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது? ஒத்துக்கிறேன். ஐயோ அமுதா, ஒத்துக்கிறேங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நாம சொல்ற நல்லது எதுவுமே கேட்டுக்க மாட்டா. அவன் இப்ப என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? நீ படிக்காததுனால உனக்கு தகுதி இல்ல, அந்த பதவியில இருக்க லாய்க்கு இல்லைன்னு எல்லா வாத்தியாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. அதுல அவனும் கையெழுத்து போட்டிருக்கான். இதுல அவன் தப்பு என்ன இருக்கு? நீ போட்ட தப்பான கையெழுத்துனால தானே கடைய வித்து வீட்டை வித்து இப்ப நாம சொந்த வீட்லயே வாடகைக்கு இருக்கிறோம். அத்தை, கடை வீட்டை வித்துட்டியலா? பின்ன பள்ளிக்கூடத்தை திரும்ப வாங்க 30 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? நான் என்ன பணம் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கேனா? என்னம்மா சொல்ற? யாருக்கும் தெரியாம வீட்டையும் கடையும் வித்திருக்க, ஏன் அப்படி பண்ண? என்னடா பேசுற நீ? என் புருஷன் ஆசைப்பட்டு உருவாக்குனதுடா அந்த பள்ளிக்கூடம். அவரோட கனவு அது. என் கண்ணு முன்னாடி கைவிட்டு போறத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அம்மா, என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுமா. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? இவ பண்ண தப்ப சரி பண்ண எனக்கு வேற வழி தெரியலையே. மாமா சொன்னாரு, அவருக்காக தான் எல்லாம் பண்ற, அதுக்காகத்தானே இங்க வந்திருக்கேன்னு சொன்னால. அவ எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. உன் பொண்டாட்டி வேணா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கலாம், ஆனா என் புருஷன் உருவாக்குன பள்ளிக்கூடம் நம்ம கைய விட்டு போக கூடாது. நான் சும்மா இருக்க மாட்டேன். அவருக்காக இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். இப்ப சும்மா அழுது என்ன பண்ண? இருக்கிற பதவிக்கு கொஞ்சமாவது பொறுப்பா இருந்திருக்கணும். டேய் செந்திலு, எனக்காக இவள ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ண சொல்லு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு. இவ பண்ண மாட்டா. இவ பண்ணதுதான் எப்பவும் சரின்னு சொல்லுவா. எனக்காக நீயாவது அவளுக்கு பதிலா சத்தியம் பண்ணு. இனிமே இவ குடும்ப விஷயத்திலையும் மத்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. இவளால நாம அனுபவிச்சது எல்லாம் போதும்டா, போதும். அத மட்டும் பண்ண சொல்லு, அது போதும். சத்தியம் பண்றா, உன் பொண்டாட்டி நீ எதுலயும் தலையிட மாட்டான்னு சத்தியம் பண்ணு. என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணுடா. இந்த ஏக்கா, எதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ண நீ? நான் மட்டும் அப்படி பண்ணலனா உன் மாமாவோட ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். அதானே, எல்லாத்துக்கும் காரணமானவங்களை எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்த எங்க அம்மாவே குத்தம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லே, நான் உன்கிட்ட பேசல, எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நியாயமா தானே பேசுறான். இனிமே இவன் ஒருத்தன் வேலைக்கு போனா போதும்.
அவ பாட்டுக்கு வீட்டை பாத்துக்கட்டும். ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவது, கிளம்பு. அவ என்ன உள்ளே இருந்து அடக்காக்குறாளா? வந்து சமைக்க சொல்லு, நானும் தம்பியும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம். இந்தா ஆ, இத வச்சுட்டு போ. அமுதா எங்க போயிருப்பா? அமுதா 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 மாமா, அமுதாவை காணும் மாமா. என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? பின்பக்கம் ஏதாவது பாத்தியாடா? குளிக்க ஏதாவது போயிருப்பாடா? எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் மாமா. வீட்டுக்குள்ள எங்கனையும் இல்ல. காலையில இருந்து வெளியும் போகல. ஏக்கா உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போறா. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, திரும்ப ஏதாவது ஆரம்பிச்சிடாத. டேய், அவ எங்க போயிருக்க போறா? பக்கத்துல எங்கேயாவது கோயில் போயிருப்பா. எதுக்கு நீ ஒரு போன் அடிச்சு பாரு. ஆ, The subscriber you have dialed is currently switched off. என்னடாச்சு? மாமா போன் நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. எனக்கு ஏதோ பயமா இருக்கு மாமா. டேய், சிக்னல் இல்லாம இருக்கும்டா. இதுக்கு போய் ஏன் பயப்படுற? மாமா, நேத்து அவளை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசிட்டோம். கோவிச்சுட்டு ரூம்குள்ள போனவதான். சாப்பிட கூட வெளியே வரல. இப்ப பார்த்தா அவளை காணோம். அதான் பயமா இருக்கு. ஆத்தாவும் மானும் பண்றத பண்ணிட்டு இப்ப பயந்துகிட்டு இருக்கீங்களா? சரி வா, பக்கத்துல போய் எங்க இருக்கான்னு பாப்போம். மாமா, நான் எதுக்கும் அப்பச்சி வீட்டுக்கு போய் பாக்குறேன். நீங்க பக்கத்துல கோவில்ல போய் பாருங்க. சரி வா போலாம். ஆ. செய்யறதை செஞ்சு போட்டு முழிக்கிற மொழிய பாரு.